ஹாய், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேத்து மதியம் பூண்டு ஊறுகாய் செய்ய முடியாததால ஈவினிங் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வேலையா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டை போட்டுட்டேன். குட்டி போடுற ஃபிஷ் வேணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். 3 வாரத்துக்கு ஒருக்கா யாராச்சும் ஒரு ஆள் குட்டி போட்டுறாங்க, மகிழ்ச்சியா இருக்குது. மாவு அரைக்கணுன்றதுனால கிரைண்டரை கிளீன் பண்ணிட்டு உளுந்து அரைக்க போட்டுட்டேன். டின்னருக்கு சேமியா உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்ததால சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற விட்டுட்டேன். அந்த கேப்ல பூண்டு ஊறுகாயும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பூண்டை நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு 3/4 பங்கை எடுத்து ஆற விட்டு அரைச்சிட்டேன். நார்மலா ஷாப்ல வாங்குறது நல்லா கருப்பு கலர்ல தானே இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ அப்படி வரவே இல்லை. பூண்டு வறுத்த அதே நல்லெண்ணெயில கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு மஞ்சள் தூள், காயப்பொடி, வெந்தயத்தூள், தேவைக்கு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு அரைச்ச பூண்டு பேஸ்ட் கூடவே வறுத்த பூண்டும் தேவைக்கு புளி தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமா வெல்லம் சேர்த்து கிளறி எடுத்தேன். கடுகு மட்டும்தான் வறுத்து சேர்த்துக்கல. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஆனா அந்த டேஸ்டும் இருக்குது, ஆனா கலர் மட்டும் வரல. மாவு அரைச்சு 2 பாத்திரத்துல பிரிச்சு வச்சுட்டேன். மொத்தமா புளிக்க வைக்கிறது இல்ல, எங்க 2 பேருக்கு அப்படின்றதுனால சீக்கிரமா காலி ஆகாது. அதனால தேவைக்கு புளிச்சுக்க வச்சு யூஸ் பண்ணிக்கிறது தான் வழக்கம். மாவு அரைச்சு ஒதுக்கிட்டு இன்னொரு பக்கம் உப்புமாவும் செஞ்சுட்டேன்.